ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் கிருஷ்ணன் கனகா என்ற வயதான தம்பதி வசிக்கின்றனர். இவர்களது வீட்டின் அருகே மகன் ஆறுமுகம் மனைவி வசந்தியுடன் வசிக்கிறார். கடந்த 31ஆம் தேதி இரவு வயதான தம்பதி வீட்டு கதவை மர்ம நபர் தட்டியுள்ளான். கனகா வெளியே வந்து பார்த்தபோது அவரது முகத்தில் மிளகாய் பொடியை வீசியுள்ளான். நிலை குலைந்து போன அவரை தாக்கி அவர் அணிந்திருந்த 4 பவுண்ட் நகைகளை அந்த நபர் பறித்து சென்றான். இது தொடர்பாக மகன் ஆறுமுகம் ஜோலார்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். வீட்டிற்கு வந்து போலீசார் விசாரித்தனர். கனகாவின் மருமகள் வசந்தியிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். சந்தேகமடைந்த போலீசார் தங்களது ஸ்டைலில் விசாரித்த போது திடுக்கிடும் உண்மையை கக்கினார். வசந்திக்கும் மாமியார் கனகாவுக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. மாமியாரை பழிவாங்க நினைத்தார் வசந்தி. இதற்காக மண்டலவாடி அடுத்த கவுண்டப்பனூரில் வசிக்கும் மாமன் மகன் மைக்கேல் ராஜின் உதவியை நாடியுள்ளார். கூலி வேலை செய்யும் மைக்கேல் இந்த சதித்திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு வசந்தியின் மாமியாரை தாக்கி நகையை பறித்து சென்றுள்ளார். இதையடுத்து மைக்கேல், வசந்தி இருவரையும் போலீசார் கைது செய்தனர். நகை மீட்கப்பட்டது.